திருக்குரான் சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 30 எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வதோடு சூரா நூரில் அத்தியாயம் 24 வசனம் 45 எல்லா மிருகங்களும் தண்ணீரால் உருவானது என்று வருகிறது. மேலும் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 54 மேலும் நீரிலிருந்து மனிதனை படைத்தான் என்று வருகிறது. நான் சொல்லும் இந்த எல்லா விஞ்ஞான உண்மைகளையும் நீங்கள் சாத்தியக்கூறு கோட்பாடுபடி அணுகி பார்த்தால் யூகிக்கும் தேர்வுகளை யோசித்து பாருங்கள். சில விஞ்ஞான உண்மைகளில் தேர்வுகள் 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், சிலது 2 இருக்கலாம், 100 இருக்கலாம், 500 இருக்கலாம். நீங்கள் 500 ஒரு பங்கு, 1000 ஒரு பங்கு, 10,000 ஒரு பங்கு என்று பெருக்கிக் கொண்டே போனால் உங்களுக்கு கிடைக்கும் கடைசி விடை 0 இருக்கும். தாவரவியலை பார்ப்போம். ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மத்தியில்தான் ஆண் பெண் பால் வேறுபாடு இருந்ததாக அறிந்திருந்தோம். தாவரங்களுக்குள் இந்த வேறுபாடு இருந்ததை நாம் அப்பொழுது அறியவில்லை. அதை நாம் 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்து கொண்டோம். ஆனால் திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. சூரா தாஹாவில் அத்தியாயம் 20 வசனம் 53 மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான். அதன் காரணமாக பற்பல விதமான பொற்பூண்டுகளை ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். இணை இணையாக, ஜோடி ஜோடியாக என்று சொல்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் ஜௌஜா, ஜோடியாக, அதாவது ஆண் பெண் என்று பொருள். திருக்குரான் சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 3 சொல்கிறது, ஒவ்வொரு கனி வர்க்கத்தின் மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஜதையாக்கினான். ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல, தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கி உள்ளான் என்று அன்றே திருக்குரான் வியாபித்திருக்கிறது. மேலும் திருக்குரான் சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனம் 36 மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன். ஆகவே மனிதர்கள், விலங்குகள், தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை. விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது. இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும் அது நேர்மின், எதிர்மின், தாக்கக்கதிர்க்குட்பட்டிருப்பதையும், மின் அணு, மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம். திருக்குரான் சொல்கிறது, அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான். உயிரியலை பற்றி பார்ப்போம். திருக்குரான் சொல்கிறது சூரா அல் அனாம் அத்தியாயம் 6 வசனம் 38 அது சொல்கிறது, அனைத்து விலங்குகளும் விண்ணை சாடும் பறவைகளும் மனிதர்களாகிய உங்களைப் போன்ற உயிருள்ள சமுதாயங்களை அன்றி வேறில்லை என்று திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்களைப் போலவே பறவைகளும் விலங்குகளும் கூட சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. திருக்குரான் சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனங்கள் 68, 69 அவனே மரங்களிலும் மனிதர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மலைகளிலும் அதன் கூடுகளை கட்டவும் தனது உணவுகளை தேடிக்கொள்ளவும் தேனீக்கு இறைவன் நியதி செய்திருப்பதோடு அவன் வகுத்து தந்த சீரான வழியில் சென்று கொண்டிருக்கவும் தேனீக்கு கட்டளையிட்டுள்ளான். இதை பார்த்தீர்களேயானால் இங்கு சீரான வழியில் சென்று கொண்டிருக்க தேனீக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்கிறானே, அதன் அர்த்தம் என்ன? முதலில் சர் ஃபான் ஃப்ரெஷ் 1973 ஆண்டில் தேனீயின் செயல்பாடு, அதன் போக்குவரத்து போன்றவற்றை ஆய்ந்து அதற்காக அதே ஆண்டில் நோபல் பரிசும் பெற்றார். இன்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது, ஒரு தேனீ ஒரு புது மலரையோ பூஞ்சோலையையோ கண்டறிந்து விட்டால் அங்கு வருவதற்கான வழியை அது உடனே சக தேனீக்கு தெரிவித்துவிடும். அதை தெரிவிக்க அது கையாளும் முறையைத்தான் தேனீ நடனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மேலும் அந்த உழைப்பாளி தேனீயின் பாலினத்தை சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனங்கள் 68, 69 குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் பாலினத்தை குறிக்க ஃபஸ்லுக்கி, குலி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் உழைப்பாளி தேனி ஆணினத்தை சார்ந்தது என்று நம்பி வந்தோம். 4ஆம் ஹென்றி என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியரும் கூட ஆண் தேனீக்களே பட்டாளமாக இயங்குவதாகவும் அதன் பிறகு மன்னனிடத்தில் தகவல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்றைய விஞ்ஞானம் உழைப்பாளி தேனியானது ஆண் தேனி அல்ல, பெண் தேனிதான் என்று நமக்கு சொல்கிறது. அவை அறிக்கையை சமர்ப்பிப்பது ராஜாவிடத்தில் அல்ல, ராணியிடம்தான். யோசித்து பாருங்கள். ஒரு உழைப்பாளி தேனி பெண்ணினம் சார்ந்தது என்பதை மிக தெளிவாக திருக்குரான் சொல்லி இருக்கிறது. விஞ்ஞானம் இதை சமீபத்தில் கண்டுபிடித்தது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. திருக்குரான் சூரா அல்-அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 41 தன்னுடைய பாதுகாவலனாக எல்லாம் வல்ல இறைவனை தவிர மற்றொன்றை ஏற்றுக்கொள்பவர்கள் சிலந்தியைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலந்தி தான் கட்டும் வீட்டை மிக வலுவான ஒரு அரணாக நினைத்துக் கொள்கிறது. ஆனால் வசிக்கும் தலங்களிலேயே மிக பலவீனமானது சிலந்தி கூடுதான். இப்படி சொல்லியிருப்பது வெறும் சிலந்தி கூட்டை பலவீனமான ஒன்று என்று குறிப்பிடுவதற்காக மட்டுமல்ல. ஒருவன் இறைவனை தவிர வேறொருவரை வணங்கினால் தன்னை சுற்றி சிலந்தி கூட்டை
கட்டிக்கொள்கிறான் என்று குறிப்பிடவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பலவீனத்தை குறிப்பிடுவதோடு குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறது. பெரும்பாலும் ஒரு பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொன்றுவிடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. அதை விதவை சிலந்தி என்று அழைப்பார்கள். யோசித்து பாருங்கள், சிலந்தியின் கூடு பலவீனமானது என்று மட்டும் திருக்குரான் நமக்கு சொல்லவில்லை, அதன் குடும்ப வாழ்க்கை முறையை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறது. பெரும்பாலும் பெண் சிலந்தியால் கொல்லப்படும் ஆண் சிலந்தி போல நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது. மேலும் திருக்குரான் சூரா அன்-நம்ல் அத்தியாயம் 27 வசனங்கள் 17 மற்றும் 18 சுலைமான் அலைஹி வஸல்லம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம். மனிதர்கள், ஜீன்கள், பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படை அது. அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனவாம். ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து, ஓ எறும்புகளே, நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்துக் கொன்றுவிடக் கூடும் என்றதாம். இதை படிப்பவர்கள், இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா? எறும்புகள் பேசுகின்றனவா? நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும். அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது எறும்பினம்தான் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது. மனிதர்களைப் போன்றே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அதனிடத்தில் உண்டு. மதிநுட்பம் நிறைந்த ஒரு தொழிலியம் அதனிடத்தில் உண்டு. அதில் நிர்வாகிகள், கண்காணிகள், மேற்பார்வையாளர்கள், தொழிலாளிகள் எல்லாம் உண்டு. அவை ஒன்றுக்கொன்று பேச்சு மூலமே தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்கின்றன. நம்மைப் போல் அவையும் சந்தைகளை அமைத்திருக்கின்றன. நாம் பயன்படுத்தும் அநேக சந்தைகள் உண்டு. எறும்புகள் அதுபோன்ற சந்தைகளில் பண்டமாற்று செய்யுமாம். எறும்புகளுக்கு தானியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு. அந்த தானியம் முளைவிடும் பொழுது அதை உடனே நறுக்கிவிடும். இல்லையெனில் தானியங்கள் கெட்டுப்போய்விடும் என்று அவற்றிற்கு தெரிந்திருக்கிறது. அதுபோன்றே மழையில் தானியம் நனைந்துவிட்டால் மழை நின்றதும் தானியங்களை உலர வைக்கும். இல்லையெனில் நனைந்த தானியம் புழுத்துவிடும் என்பதும் அவற்றிற்கு விளங்கியிருக்கிறது. இப்படி மனிதர்களைப் போல பல காரியங்களை செய்யக்கூடியவை. அநேக முறை வெயிலில் தானியங்களை தூக்கிக் கொண்டு அலைவதை நாமே பார்த்திருக்கிறோம். எங்கு செல்கின்றன என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அவை வெயிலில் தானியங்களை உலர வைக்க சென்று கொண்டிருக்கின்றன.